ஹலோ ரோவான் ஐம் நவீன் வெல்கம் டு நானாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா கங்குவா இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம சூர்யா சார், பாபி டியோல், ஸோ இவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் கடைசியாக வந்துட்டு ஒரு அனிமல் ஹிந்தி படத்தில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஊமையாக தான் நடிச்சிருப்பேன் அந்த படத்தில். பட் வந்துட்டு வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுவார், செம்மையாக இருக்கும் அந்த படத்தில். ஸோ அவரும் வந்துட்டு சூர்யா சார் கூட இந்த படத்தில் கங்குவா படத்தில் வந்துட்டு இணையும் போது கண்டிப்பாக டெரிஃபிக்காக தான் இருக்க போகுது. ஸோ ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட சிறுத்தை சிவா அவரோட டைரெக்ஷனில் நம்ம டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அவரோட மியூசிக்கலில் ஸோ இடையில நம்ம ஒரு பாட்டு கேட்டிருப்போம், ஃபயர் சாங்ட்டுன்னு. பாட்டு உண்மையிலேயே வந்துட்டு பத்திரமாக தான் இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல், அந்த இனத்தோட ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ எல்லா ஃபேன்ஸ், நம்ம சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு காத்துக்கிறதுக்காக இதுதான், இந்த தருணம் தான் நம்ம கங்குவாவோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் வர்றதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம ட்ரெய்லர் பார்த்துருவோம் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் வாட்ச் லேட்டரில் நான் போட்டுட்டேன். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். 3, 2, 1 go. One more. 3, 2, 1 go. நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட ராக்ஸ்டார் டிஎஸ்பி விருந்தருந்த வாரீரோ. சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறுத்துக்கு கொண்டு வா. பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். பெருமாச்சி மண்ணே உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. அறுபட்டியன் சிரம் மண்டுருண்டாலும் உருளும், உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டீரா. லிட்டரலி கூஸ் பம்ப்ங்க. ஓகே, 10th October 2024 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ட்ரெய்லர் பற்றி சொல்லி ஆகணும். லிட்ரலி கூஸ் பம்ங்க. ஒவ்வொரு சீன் வரும்போது செம்ம கூஸ் பம். அப்புறம் கடைசியாக வந்துட்டு அதாவது கடைசி கட்டத்தில் வந்துட்டு கங்குவா அதோட பிஜிஎம் வந்துச்சுல, செம்ம கூஸ் பம்ஸுங்க. இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் பேசப்படும். அதோட
ஃபுல்லாக அந்த காட்டுவாசி கான்செப்டாக இருக்குல்ல. ஸோ அதில் நிறையா சிஜி ஒர்க்கு, விஎஃப்எக்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா தெரியுது. விஷுவல் ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்குங்க, சரிங்களா. ஸோ நம்ம சிவா சாரோட படங்கள் வரிசையில் இந்த படம் வந்துட்டு ஒரு வேறு ஜானர் அண்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இந்த ஜானரில் கண்டிப்பாக அந்த படம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். என்னோடய விஷயத்தை நான் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ வேறு என்னங்க, சூர்யா சார் சொல்லவே தேவையோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேறு லெவலாக இருக்குது. ஒரு அந்த 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 கூட்டத்துக்கு தலைவன் மாதிரி பொர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாபி டியோல் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கேங்கோட தலைவர்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்குள்ள தான் கிளாஷ். ட்ரெயிலரில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த காட்டுவாசி அந்த சூர்யா மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. பட் இன்னொரு பாட்டு ஒரு ஃபோட்டோவில் கூட பார்த்துருப்பீங்க நம்ம சூர்யா சார். செம்ம ஸ்டைலிஷாக வாட்ச் ஷர்ட் போட்டுக்கிட்டு டாய் அடிச்சுக்கிட்டு செம்ம ஸ்டைலிஷாக இருப்பாருங்க. இந்த மாதிரி செம்ம மாடர்ன் லுக்காக இருப்பார். மேபி வந்துட்டு இது எப்படி ஃப்யூச்சர் பாஸ்ட் அந்த மாதிரி கதை வரப்போதா இல்லை எப்படி வந்துட்டு சத்தியமாக ஐடியா இல்லை. மேபி அந்த போர்ஷன் அவங்க காட்டவே இல்லை. மேபி வந்துட்டு செகண்ட் ட்ரெய்லர்லையா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ட்ரெய்லர் விடுவாங்களா இல்லைன்னு தெரில. எனக்கு என்ன தாட்னா, இப்போ வந்துட்டு இடையில வந்துட்டு இப்போ ஹாலிவுட் மூவிலாம் வருதில்ல. இப்போ ஹாலிவுட் மூவிலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர், டீசர் ட்ரெய்லர் அண்ட் வந்துட்டு செகண்ட் ட்ரெய்லர் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம காலிவுட் மூவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் வந்துட்டு ப்ரொமோஸ் மோஸ்ட்லி வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அடுத்த ப்ரொமோ இல்லாட்டி ஆடியோ லான்ச் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு வேறு ஸ்டீல் வருதா இல்லை வேறு சீன்ஸ் வந்துட்டு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறாங்களா நான் காத்திருந்து பார்ப்போம். ஸோ நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறேன். சூர்யா சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட அந்த கேரக்டருக்கு அடாப்ட் பண்ணி நடிப்பார்ல, எனக்கு ரொம்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட்ங்க, சரிங்களா. ஸோ அப்பப்போ அவர் வரங்க படம் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சதுலாம் இப்போ அவர் பிக்கப் எடுக்கிறாரு. இப்போ நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவரோட படத்தில் கூட நடிக்கிறாரு. அதோட பர்த்டே ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். ஸோ இந்த ட்ரெய்லர் வந்துட்டு தீயாக இருந்துச்சு, ஃபயராக இருந்துச்சு. ஸோ மறக்காம இந்த ட்ரெய்லர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கங்குவோட ட்ரெய்லரோட உங்கள் விருப்பம் என்னன்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதில் என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ see you next video. Take care. Bye.